தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் முறையாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து பணியை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவுகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல் வழங்கலாம் கேட்கலாம். வெற்றிவேல், தற்போதைய நிலை என்ன? வணக்கம் ஷாம். அதாவது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்ததாரர் மூலியமா தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் இவர்களுக்கு வார வாரம், அதாவது மாதமும் வார வாரமும் அவங்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வந்திருக்கு. இதனால கடந்த சில மாதங்களாக அவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து இன்று தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் அவங்க அனைவரும் தர்ணா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பே தர்ணாவில் ஈடுபட்டாங்க. இதனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த தகவல் அறிந்து வந்த சூப்பரண்ட், அதாவது சிவகுமார் அவர்களிடம் உரிய முறையில் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை பண்ணி இனி வரும் காலங்களில் ஊதியம் முறையாக தரப்படும் அப்படின்னு சொல்லி உறுதி அளித்ததை தொடர்ந்து, அது மட்டும் இல்லாம நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியமும் அவங்களுக்கு உடனடியாக வழங்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் சொல்லி அவர் உறுதி அளித்ததை தொடர்ந்து அந்த தர்ணா போராட்டத்தை கைவிட்டாங்க. இதனால அந்த தூய்மை பணியாளர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியில் ஈடுபடாததால் நோயாளிகளும் சரி, அங்க இருக்கக்கூடிய உறவினர்களும் பெரும் அவதிக்குள்ளானாங்க ஷாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.